சனீஸ்வர பகவானின் வரலாற்று கதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். சூரிய பகவான் மிகவும் அழகானவர். அவனிக்கு ஒளியாக திகழ்பவர். ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், கீர்த்தி, வெற்றி அனைத்தையும் அருள்பவர். திவ்யமான 7 பச்சை குதிரைகள் பூட்டப்பெற்ற பொன்வண்ண தேரை செலுத்துபவர். சூரிய தேவன் துவஷ்டா என்பவரின் குமாரத்தியான சுவர்ச்சலா தேவியை திருமணம் செய்து கொண்டார். சூரிய தேவனுக்கும் சுவர்ச்சலா தேவிக்கும் சிராத்த தேவன் என்று அழைக்கப்படும் வைவசு தமனு யமதர்மராஜன் என்று 2 புதல்வர்களும் யமுனை என்னும் பெயருடைய அதிரூபவதியான புத்திரியும் பிறந்தனர். யமனும் யமுனையும் இரட்டை பிறவிகள். சூரிய தேவனின் இல்லற கோவிலில் இன்புற்று வாழ்ந்து வந்த சுவர்ச்சலா தேவிக்கு நாளாக சூரிய தேவனின் உக்கிரமான கிரணங்களை தாங்கும்படியான சக்தி குறைந்து கொண்டே வந்தது. இந்த நிலையில் சுவர்ச்சலா தேவி தனது துயர நிலையை சூரிய தேவனிடம் சொல்லும்படியான சக்தி அற்று போனாள். சுவர்ச்சலா தேவி கானகம் சென்று கடும் தவம் இருந்து உரிய சக்தியை பெற்று வருவதற்கு எண்ணினாள். அந்த எண்ணத்தையும் சூரிய தேவனிடம் சொல்லும் ஆற்றல் அவளுக்கு இல்லாமற் போனது. சுவர்ச்சலா தேவி தனக்குள் ஒரு முடிவிற்கு வந்தாள். தனது மனோசக்தியால் தனது நிழலையே தன்னை போன்ற பேரலில் கொண்ட பெண்ணாக தோன்ற செய்தாள். நிழலில் நின்றும் உருப்பெற்று வந்த அந்த நளின சிங்கார பெண் தன்னை போன்ற உருவத்துடன் காணும் சுவர்ச்சலா தேவியை கண்டு திகைத்தாள். அவளை நமஸ்கரித்து நின்றாள். சுவர்ச்சலா தேவி அவளை பார்த்து, எனது சாயையில் நின்று தோன்றியவளே, உனக்கு சாயாதேவி என்று பெயர் சூட்டுகிறேன். உனக்கு நான் சகல சௌபாக்கியங்களையும் அளிக்கிறேன். நான் தவம் செய்ய போகிறேன். நான் திரும்பி வரும் வரை நீ என் கணவருடன் சுகித்து வாழ்வாயாக. என் குழந்தைகளான வைவசு தமனு, யமதர்மன், யமுனா ஆகியோர்களை அன்போடு அரவணைத்து வாழ்வாயாக என்று கூறினார். சுவர்ச்சலா தேவியின் சுந்தர மொழி கேட்டு சாயாதேவி, தேவி, தங்கள் சித்தம் எந்தன் பாக்கியம். இருப்பினும் இந்த எளியவளுக்கு உங்களிடம் ஒரு சிறு விண்ணப்பம். என்றாவது ஒரு நாள் நம் கணவர் எனது சிகையை பற்றி இழுக்கும் துர்பாக்கியம் ஏற்படுமாயின் அன்று நான் நம் நாயகரிடம் உண்மையை சொல்வேன். இது சத்தியம் என்றாள். சுவர்ச்சலா தேவியும் அதற்கு சம்மதித்தாள். சுவர்ச்சலா தேவி சந்தோஷத்துடன் தந்தை வீட்டிற்கு புறப்பட்டாள். சுவர்ச்சலா கணவரின் பாதத்தை விட்டு நீங்கி பிதாவான துவஷ்டா இல்லம் சென்றாள். நடந்தவற்றை தந்தையிடம் கூறினாள். தந்தையார் சுவர்ச்சலாவின் செயலை கண்டித்தார். ஒரு பெண் கணவரை விட்டு வருவது தர்மமாகாது. என்னை காண வேண்டுமென்றால் உன் கணவரோடுதான் வர வேண்டும். எனவே சற்றும் தாமதியாமல் உன் கணவன் வீட்டிற்கு செல்வாயாக என்று கூறி கண்டித்தார். சுவர்ச்சலா தேவி சஞ்சலம் கொண்டாள். தந்தையின் அடிபணிந்து நேராக குருசத்திரம் சென்றாள். தன்னை எவரும் அடையாளம் கண்டு கொள்ளக்கூடாது என்பதற்காக குதிரை உருவம் கொண்டு தவத்தை தொடங்கினாள். சுவர்ச்சலாவின் அன்பு கட்டளைப்படி சாயாதேவி சூரிய தேவனுடன் வாழத் தொடங்கினாள். சூரிய தேவனின் குழந்தைகளிடம் சாயாதேவி மிகுந்த அன்பு கொண்டிருந்தாள். கண்ணும் கருத்துமாக அக்குழந்தைகளை காத்து வந்தாள். சூரிய தேவனுக்கும் சாயாதேவிக்கும் தவதி என்னும் புத்திரியும் சிறுதத்ரவசு, சிறுதகர்மா என்று 2 புதல்வர்களும் பிறந்தனர். சிறுதகர்மாதான் பின்னால் சனீஸ்வரர் என்று அழைக்கப்படுபவர். சுவர்ச்சலாவின் குழந்தைகளும் சாயாதேவியின் குழந்தைகளும் சாயாதேவியின் அரவணைப்பில் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். நாளாக சாயாதேவி தனது குழந்தைகளிடம் சற்று அதிகப்படியான அன்பை செலுத்தினாள். சுவர்ச்சலா தேவியின் மகனான யமதர்மராஜனுக்கும் இதனால் மனத்திலே வேதனை மிகுந்தது. தனது தாய்க்கு ஏன் இந்த பாரபட்சம் என்பதனை நினைத்து வருந்தினார். ஒரு நாள் யமதர்மராஜனுக்கு தாயிடம் கோபம் மிகுந்து வந்தது. தந்தையாகிய சூரிய தேவனிடம் சென்றார். சிறிது காலமாக தாயார் தங்களை தரக்குறைவாக நடத்துவதாக சொல்லி கண் கலங்கினார். யமனின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட சூரிய தேவன், தர்மபுத்திரா, தர்ம வழியில் நடந்து வரும் உனக்கே கோபம் வருகிறதென்றால் இதில் உண்மை இருக்கத்தான் செய்யும்.
நான் இப்போதே உனது குறையை நிவர்த்தி செய்கிறேன் என்று சூரிய தேவன் மகனை அன்போடு அருகே அழைத்து ஆற தழுவி ஆறுதல் சொன்னார். சூரிய தேவன் சாயாதேவி மீது கோபம் மிக கொண்டார். சாயாதேவியிடம் இதை பற்றி விசாரித்தார். சாயாதேவி மௌனம் சாதித்தாள். மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி என்பதால் சூரிய தேவன் கோபத்தில் அவளது சிகையை பற்றி இழுக்க, அதுவரை பொறுமையாக இருந்த சாயாதேவி நடந்த அனைத்தையும் எடுத்து கூறி தனது பிழையை பொறுத்தருமாறு சூரிய பகவானின் பாதங்களை பணிந்து கேட்டாள். இவற்றையெல்லாம் கேட்டு சூரிய தேவன் சாயாதேவியை கண்டித்தார். யமதர்மராஜனும் சாயாதேவி மீது அனுதாபம் கொண்டார். சூரிய தேவன் ஞான திருஷ்டியால் சுவர்ச்சலா தேவி தவமிருக்கும் இடத்தை கண்டறிந்து நேராக குருசேத்திரம் சென்றார். சுவர்ச்சலா தேவியை ஆனந்தத்தால் அனுக்கிரகித்தார். சூரிய தேவனின் சக்தியால் சுவர்ச்சலா தேவிக்கு 2 புத்திரர்கள் பிறந்தனர். அவர்கள் அஸ்வினி தேவர்கள் என்று திருநாமம் பெற்றனர். இவர்கள் தேவலோக வைத்தியர்களாக விளங்கினர். ரைவதன் என்ற மற்றொரு மகனும் பிறந்தான். சூரிய தேவன் சுவர்ச்சலா தேவியை அழைத்து கொண்டு தமது லோகத்திற்கு திரும்பினார். சாயா தேவியையும் ஏற்றுக்கொண்டு இரு தேவியர் சமேதராக பத்மாசனத்தில் எழுந்தருளி பாரெல்லாம் பவனி வந்தார். சூரியனின் காந்த சக்தியால் சுவர்ச்சலா தேவிக்கு அப்பொழுது பிறந்தவர்கள்தான் அஸ்வினி தேவர்கள். இந்நிலையில் சாயாதேவி தன் குழந்தைகளுடன் தனியே வசித்து வந்தாள். அதிலும் சிறுதகர்மாவை தவிர, அதாவது சனியை தவிர மற்றவர்கள் பேரும் புகழும் பெற்றிருந்தார்கள். மேலும் சிறுதகர்மகாவின் கண்கள் அதீத வீரியமுள்ளவை. எவர் மீது அவன் பார்வைப்பட்டாலும் உடனே ஆபத்து விளையும். அதனால் சாயாதேவி அவனை வெளியே விடாமல் தன் பக்கத்திலேயே வைத்துக் கொண்டிருந்தாள். ஒரு நாள் விண்ணுலகமே கைலையை நோக்கி சென்றது. கைலையில் விநாயக பெருமானுக்கு பிறந்த நாள் கொண்டாடினார்கள். எல்லோரும் கைலையில் நடக்கும் விழாவை காண செல்வதால் தானும் அங்கு செல்ல வேண்டும் என்று சனி அடம் பிடித்தார். சாயாதேவி எத்தனையோ சொல்லியும் சிறுகதர்மா கேட்கவில்லை. இறுதியில் பிடிவாதம் வென்றது. கைலைமலையின் ஓர் ஓரத்தில் நின்று விழாவை கண்டுகளித்து விட்டு வருமாறு அன்னை ஆலோசனை சொல்லி அனுப்பி வைத்தாள். கைலையில் சிறுதகர்மா காலடி வைத்ததுமே கைலைமலை ஒரு குலுங்கு குலுங்கியது. இதை மலைமகள் பார்வதியும் உணர்ந்தாள். சூரியனின் குமாரன் சிறுதகர்மா, அதாவது சனி, இதோ வந்து கொண்டிருக்கிறான். அவன் பார்வை படா வண்ணம் குழந்தை விநாயகனை பார்த்துக்கொள் என்று சிவபெருமான் கூற அன்னை பார்வதி தேவி மகன் விநாயகனை வாரி எடுத்து மடியில் வைத்து கொண்டாள். சக்திக்கு மீறிய கவசம் ஏதும் உண்டோ? ஆனால் சிறுதகர்மா விநாயகனை பார்த்துவிட அவனின் பார்வை தீச்சன்யத்தால் விநாயகனின் தலை தெரித்து விழுந்தது. பார்வதி கதறினாள். சிவபெருமான் மனைவியை சமாதானப்படுத்தினார். கஜமுகாசூரனை சம்ஹாரம் பண்ண பிறந்தவன் நம் குமாரன் விநாயகன். அதற்கு சாதாரண முகம் உதவாது, யானையின் முகம்தான் வேண்டும் என்று சமாதானம் சொன்னார். பைரவனை அனுப்பி வடக்கு திக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் யானையின் தலையை கொண்டு வர சொன்னார். காசி அருகே படுத்து கிடந்த யானை ஒன்றின் தலையை பைரவன் கொண்டு வந்து கொடுத்தார். அது முதல் விநாயகர் கஜமுகன் ஆனார். புதல்வனின் தலையை பார்க்க பார்க்க பார்வதி தேவியாருக்கு பற்றி கொண்டு வந்தது. கோபமாக வந்தது. கைலையில் காலெடுத்து வைத்த உன் பாதம் ஊனமாகட்டும் என்று சனியை சபித்தாள் பார்வதி தேவி. அன்று முதல் விந்தி நடந்ததால் விந்தி நடந்தார் சனி. ஆனால் விந்தி வீடு திரும்பிய சிறுதகர்மாவை கண்டு சாயாதேவி வெகுண்டாள். பார்வதியின் மகனான விநாயகனின் வயிறு ஓனாய் வயிறாகட்டும் என்று சபித்தாள். விநாயகரின் வயிறு பெருத்தது. அன்று முதல் விநாயகன் லம்போதரன் ஆனார். சனி என்ற சிறுதகர்மா, நீ சிறப்படைய உனக்கு தவம் ஒன்றே சரியான வழி என்று சாயாதேவி மகனுக்கு ஆலோசனை வழங்கினாள். உடனே சனி தாயின் அனுமதியுடன் காசி சென்று லிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து கடுமையாக தவம் இருந்தார்.
சனியின் தவத்தை மெச்சி பரமன் காட்சி கொடுத்தார். சிறுதகர்மா, உன் தவத்தால் என்னை மிகவும் மகிழ்வித்தாய். இன்று முதல் தேவர்களிலேயே ஈஸ்வர பட்டம் உனக்கு மட்டும்தான். மகேஸ்வரனுக்கு பிறகு ஈஸ்வர பட்டம் சனீஸ்வரனான உனக்குத்தான். நவ கிரகங்களில் ஸ்திர நிலையும் உனக்குத்தான். நீ பூஜித்த லிங்கம் சனீஸ்வர லிங்கம் என்று அழைக்கப்படும். உனக்கேற்ற நாளான சனிக்கிழமையும் ஸ்திரவாரம் என்று அழைக்கப்படும் என்று ஈசன் வரம் அளித்தார். சிறுதகர்மா அன்று முதல் சனீஸ்வரனாகவும் சனி பகவானாகவும் இருந்து நம்மை எல்லாம் ஆட்டுவிக்கிறார். இப்படியாக இப்புராண தகவல்களை படிப்பவர்களுக்கும் இதனை பலரிடம் எடுத்து செல்பவர்களுக்கும் சனீஸ்வர பகவானின் பரிபூரண ஆசி கிட்டும். மனிதன் யாருக்கு பயப்படுகிறானோ இல்லையோ சனி பகவானுக்கு பயப்பட்டே ஆக வேண்டும். ஏனென்றால் இவரிடமிருந்து யாரும் தப்ப முடியாது. சிவனாக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, சனி பகவானின் தீர்ப்பு ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். எனவேதான் இவரை தலைமை நீதிபதி என்பார்கள். இவர் தண்டிக்கும் தெய்வம் அல்ல, திருத்தும் தெய்வம். இவர் சோதனை கொடுத்து நம்மை திருத்தி நல்வழிப்படுத்தி நமக்கு நன்மை மட்டுமே செய்பவர். ஆனால் மக்கள் இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இவரை கண்டு பயப்படுகிறார்கள். தவறு செய்தவன் தான் பயப்பட வேண்டும். தவறு செய்யாதவர்கள் சனியினால் தோஷம் ஏற்பட்ட காலங்களில் இவருக்கு சனிக்கிழமைகளில் எள் விளக்கேற்றி வழிபட வேண்டும். சனி பகவானை வணங்கும் போது நேரடியாக அவரை பார்க்காமல் சற்று பக்கவாட்டில் நின்று வழிபட வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. ஏனெனில் சனியின் பார்வை நேரடியாக நம் மீது படக்கூடாது என்ற கருத்து நிலவுகிறது. என்னதான் கோயிலாக சென்று சனி பகவானை சுற்றி வழிபட்டாலும் நாம் உண்மையான மற்றும் மற்றவர்களுக்கு தீங்கிழைக்காத வாழ்க்கை வாழ்ந்தால் எந்த தோஷத்திலிருந்தும் தப்பிக்கலாம். கிரகங்களுள் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் என்ற பெருமைக்கு உரியவர் சனி பகவான் மட்டுமே. தன்னை வழிபடுவோரின் வாட்டங்களை போக்கும் வல்லமை இவருக்கு உண்டு. மனிதனாக பிறந்தவன் முதலில் சந்திப்பது கல்வியை, அடுத்து பொருளாதாரம், செயல்பாடு, தெளிவு பெற்று மகிழ்தல், கடைசியில் மறைதல் என அவனது வாழ்க்கை நிறைவுறுகிறது. இந்த வரிசையில் புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி என தென்படுகிறது. இறுதியில் உள்ள சனி மறைவை சந்திக்கிற வேலையை நடைமுறைப்படுத்துகிறார். அதாவது சனி பகவான் அழிவை தருபவர் அல்ல, அழிவு வரும் வேலையை சுட்டி காட்டுபவர். பிறந்தவனுக்கு இறப்பு உண்டு, இறப்பு இருப்பவனே பிறக்க இயலும், அதுதான் நியதி என்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். விதை முளைக்கிறது, வளர்கிறது, இலை, பூ, காய், கனி என மாறுபாடுகளை சந்திக்கிறது, வாட்ட முறிகிறது, மறைகிறது என்பது நமக்கு தெரியும். உடலில் ஆன்மாவுக்கு குடியிருக்க தகுதியில்லாத நிலையில் உடலுக்கு மறைவு வருகிறது. அந்த வேலையை வரையறுக்கும் பணியை சனி பகவான் சுட்டி காட்டுகிறார். நம்மை வளர்த்து நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து இன்ப துன்பங்களை கர்ம வினைப்படி செயல்படுத்தி வாழ வைப்பவர் சனி பகவான். உடல் வாழ தகுதியற்ற நிலையில் மறுபிறவி தருவார். பாவமும் புண்ணியமும் அற்று போயிருப்பின் மறைவை இறுதியாக்கி மோட்சம் தருவார். உள்ளத்தை வாட வைத்து அணிபணிந்தால்தான் பலன் உண்டு என நினைக்க வேண்டாம். உள்ள தெளிவுடனும் ஈடுபாட்டுடனும் சனி பகவானின் திருநாமத்தை சொல்லி வழிபட்டால் அவன் அருளால் இன்பம் பொங்கும். 3 நிலைகள் இருந்தாலும் நம்மை பொறுத்தவரை பொங்கு சனியாகவே நமக்கு காட்சி தருவார். சனீஸ்வரரை தினமும் வணங்கி மனதில் குறைந்தவராக மாற்றினால் விசேஷ பூஜை, தனி வழிபாடுகள் ஏதும் தேவையே இல்லை. வாழ்வின் ஒவ்வொரு பருவத்துக்கும் ஏற்ப செயல்பட்டு வளங்கள் அனைத்தையும் நமக்கு தந்தரணும் சனீஸ்வர பகவானை மனதார பிரார்த்திப்போம். சனீஸ்வர பகவான் சங்கடங்களை தீர்ப்பவர். மங்களம் பொங்கும் மனையிலே ஒரு மனதாக அவரை போற்றுவோர்க்கு உன்னதமான பதவியை, பேரானந்தம் பொங்க அருளும் கருணை தேவர். ஊழ்வினை பயனால் நம்மை ஆரம்பத்தில் சோதனைக்குள்ளாக்கும் சனி பகவானை தினமும் தியானித்து பூஜித்தால் அவர் நமக்கு ஏற்பட இருக்கும் இன்னல்களை குறைத்து இறுதியில் ஈடில்லா இன்பத்தை பெருக்குவார். காகம் அமர்ந்து மேற்கு திசை முகம் நோக்கி நீல நிற வஸ்திரம் அணிந்து அபய கஸ்தம் நல்கும் சனீஸ்வர பகவான் தாமச குணம் கொண்டவர். சனீஸ்வர பகவான் நம்மை சரணடைந்தோருக்கு சஞ்சலங்களை தீர்த்து நல்ல வரங்களை தந்து சந்தோஷத்தை நிலைபெற செய்வதில் கற்பக விருட்சம், காமதேனு, காலச்சக்கரத்தை கிளப்பதில் அவர் கதிரவனுக்கு நிகரானவர்.
ஒரு மனிதன் வாழ்நாளை நிர்ணயம் செய்வதும் அவரவர் தகுதிக்கேற்ப சாப்பாட்டை வழங்குபவரும் சனி பகவானே. எனவே அவரை ஆயுள்காரகன் என்றும் ஜீவனகாரகன் என்றும் சொல்வார்கள். அவர் தர்ம பிரபு, தர்மத்துக்கு மிக மிக கட்டுப்படுபவர். பூஜைக்கு சென்ற நலன் தன் காலில் சரியாக தண்ணீர் ஊற்றி கழுவவில்லை என்பதை கூட அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. பூஜா தர்மத்தை மீறியதாக 7.5 ஆண்டுகள் அவனது குடும்பத்தையே பாடாய்படுத்தியவர். எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் என்று அதிகம் எதிர்பார்ப்பார். இது சற்று தவறினாலும் அவரது கோபக்கனலுக்கு ஆளாகி விடுவோம். அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் சாப்பாடு கிடைக்கும். அதுபோல ஆயுளை நிர்ணயம் செய்பவராகவும் திகழ்கிறார். ஒரு முறை தேவலோகத்தில் ஒரு மண்டபம் கட்ட முடிவாயிற்று. அதில் தேவலோகத்தில் வசிப்பவர்கள் அனைவரும் தங்கி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கலாம் என்பது திட்டம். சிவபெருமானுக்கு இதில் இஷ்டமில்லை. அதே நேரம் அவரது மனைவி பார்வதி மண்டபம் கட்டும் விஷயத்தில் ஆர்வமாக இருந்தாள். தேவ ஜோதிடர்கள் மண்டபம் கட்ட நாள் பார்த்தனர். அப்போது ஒருவர், இதை கட்டி முடித்தாலும் எரிந்து போகும், சனியின் பார்வை சரியில்லை என்றார். இருந்தாலும் சனீஸ்வரனை சரி கட்டி விடலாம் என நினைத்த பார்வதி மண்டபத்தை கட்ட ஏற்பாடு செய்தாள். பார்வதி சிவனிடம், மண்டபத்தை அழியாமல் பாதுகாக்கும்படி சனீஸ்வரனிடம் சொல்வோம். அவன் நம்மை மீறவா செய்வான்? அப்படி மீறினால் நீங்கள் எனக்கு ஒரு சமிக்சை செய்யுங்கள். அவன் எரிப்பதற்கு முன் நானே எரித்து விடுகிறேன். அவன் ஜெயிக்க கூடாது என்றாள். எல்லாருக்கும் பாவ புண்ணிய பலனை தர வேண்டும் என்ற உத்தரவு போட்டவரை மீறலாம் என்றால் எப்படி? சிவன் பார்வதியிடம், நானே அவனிடம் விஷயத்தை சொல்கிறேன். அவன் கேட்க மறுத்தால் தலைக்கு மேல் உடுக்கையை தூக்கி அடித்து சமிக்சை செய்கிறேன். நீ தீ வைத்து விடு என சொல்லிவிட்டு சென்றார். சனீஸ்வரனிடம் சென்று, தேவர்களுக்காக இந்த மண்டபத்தை விட்டு கொடேன் என்றார். சிவனே சொல்லும்போது என்ன செய்ய? சனீஸ்வரர் தடுமாறினார். வேறு வழியின்றி, பெருமானே, தாங்கள் நடனம் ஆடுவதில் வல்லவர். உங்கள் நடனத்தை நான் பார்த்ததில்லை. எனக்காக ஆடி காட்டினால் விட்டு விடுகிறேன் என்றார். எனக்கு சகாயம் செய்த உனக்கு நான் இதை கூடவா செய்ய மாட்டேன் என்ற சிவன் உடுக்கையை தலைக்கு மேல் தூக்கி அடித்தபடியே ஆடினார். பார்வதியின் காதில் சத்தம் விழுந்தது. உடனே பார்வதி தேவி, ஆஹா, சனீஸ்வரன் சம்மதிக்கவில்லை போலிருக்கிறதே என்று எண்ணியவள் மண்டபத்துக்கு தீ வைத்து விட்டார். சனீஸ்வரனும் கடமையை செய்து விட்டார். சிவனும் நினைத்ததை சாதித்து விட்டார். அவரவர் பாவ புண்ணியத்தை பொறுத்து சனீஸ்வரன் பலன் வழங்கிய தீர்வார் என்பதற்கு இந்த சம்பவம் உதாரணம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.